ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அரை கப்பு துவரம் பருப்பு, அரை கப்பு கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இது மிக்ஸி சாரில் அடிச்சுக்கிட்டு வந்துக்கலாம். கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 4-5 டீஸ்பூன் அளவுக்கு இதை மிக்ஸியில் அடித்து எடுத்துக்குவோம். இது தனியாக இருக்கட்டும். மிக்ஸியில் காரத்துக்கேற்ப வரமிளகாய் போட்டுக்கோங்க. அதில் அந்த பருப்பை போட்டு மிக்ஸியில் அடித்து எடுத்துக்குவோம். நல்லா இது மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். அதோட சின்ன வெங்காயம் ஒரு 5-6, முருங்கைக்கீரை கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குவோம். சீரகம் சேர்த்தா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், செரிமானமாக ஆகும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். இதெல்லாம் அப்படியே ஒன்று சேர்த்து பிணைஞ்சி எடுத்துக்குவோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா காய வச்சுக்குவோம். இந்த சைஸாக தட்டி எண்ணெயில் போட்டுக்குவோம். தட்டி போட்டாச்சு, வேகட்டும். ஒரு 10 நிமிஷம். ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா வந்துருச்சு. இது மாதிரி நல்லா செவந்து வரணும். அப்போ தான் வெந்திருக்கும். எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.